ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எனக்கு உங்ககிட்ட நான் பேசக்கூடிய விஷயங்கிறது 2 விஷயந்தான். ஏன்னா நம்மளால ஒரு சில விதத்தில் எல்லாரையும் திருப்திப்படுத்திட முடியாது. ஏன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளே நம்ம இருக்கிறோங்கிறப்ப நம்மளுக்கு நல்ல விதத்துலேயும் நிறைய பேர் இது பண்ணுவாங்க. இல்லை நம்மள பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இது பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம இது பண்ணிட முடியாது. யாரையும் இவங்க நல்லவங்க, அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எதுலெல்லாம் ஒரு முடியுங்கிறத நம்மளே பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. ஏன்னா ஒரு சில இதில் நம்மளுக்கு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் ஒரு மனநிலையில் நம்ம புரிஞ்சுக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஏன்னா எந்த இதுலேயுமே நம்ம யாரையுமே சார்ந்து ஒரு சில விஷயங்களை செய்ய முடியாது. செய்கிறது மாதிரி இருந்தால் அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வரணும். கரெக்டாக வந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும், பண்ண முடியும். உங்களுக்கு அதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காமல் இருக்கிறதும் அவங்கவுங்கள சேர்ந்ததாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு மேலே அவங்களையெல்லாம் நம்ம மாற்ற முடிகிறதுங்கிறது கிடையாது. மாற்ற முடியாத விஷயங்களும் நிறைய வாழ்க்கையில் இருக்குது. நம்ம ஒருத்தவங்க ரொம்ப இதாக நினைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறது தான் நல்லதுப்பா அப்படின்னோடனே, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? எல்லாமே நம்மளுக்கு சரியாக நடக்கும்னு நம்ம சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. போக போக எல்லாமே சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி பார்த்துக்குவோம், நீங்கள் விடுங்க. எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனசை தயாராக வச்சுக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு தைரியமாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுக்கான ஒரு இதுங்கிறது கிடைக்கிது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சரி பண்ணிக்கணுமேங்கிறத தவிர நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எதையுமே இது பண்ணிக்கணுங்கிறது தான் நம்மளுக்கு சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. அதுக்கு அடுத்தது நீங்கள் எது வேணுமோ அதை ஒரு சில இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக நடக்கும். நம்மளுக்கு புரியாத வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அந்த குழப்பத்தையெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நம்மளுக்கு இதெல்லாம் இந்த நேரத்தில் எந்த இதுக்கு என்ன விஷயத்த நம்ம நோக்கி போனாலுமே நம்ம சரிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதுக்கு மேலே இதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு நம்மளால் இது பண்ணிக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்ப்பா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு தான், புரியுது. ஏன்னா இதுக்கு மேலே யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும், பிடிக்காம இருக்கும். அதுக்காக நம்ம யாரையும் இப்போ இருக்கிற நிலமையில நம்ம இது பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, அது எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விஷயங்கள் சரியாக நடக்கிறப்போ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். போக போக உங்களுக்கு எல்லாமே சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம ஒருத்தரை நம்ம வேணாங்கிறத காட்டியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் கிடைக்கணுமோ அதை நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம் அதெல்லாம் கிடைக்கிற விஷயங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு இதுக்கு மேலே யாரையும் எந்த விதத்துலையும் யாருக்காகவும் நம்ம போகணும் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. நடக்கிறது நடக்கட்டும். நடக்கிற விஷயங்கள நம்ம தான் பக்குவமாக எடுத்துகிட்டு போய் இது பண்ணணும். அதுக்கு மேலே நம்மளுக்கு யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவைங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே,